அப்பர் பஸ்டுடைய அளவை விட மிடில் பஸ்டுடைய அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ சென்டர் டாட்டுடைய அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா வந்து 13 அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். மிடில் பஸ்டுடைய அளவு வந்து 37 இன்ச் இருக்கு இல்லைங்களா? 37 இன்ச்சை வந்து நம்ம 13ஆல் டிவைடு பண்ண போகிறோம். 13ஆல் டிவைடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2.8 பாயிண்ட் வந்து நமக்கு வருது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த டாட்டுடைய அகலம் வந்து நமக்கு 2.8 பாயிண்ட் வருது. இந்த 2.8 பாயிண்ட்டை வந்து 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.4 பாயிண்ட் வருது. இப்போ நம்ம சரியான டாட்டுடைய அகலத்தை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த மார்க்கிங்ல இருந்து 1.4 பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கிங்கும் திரும்பவும் 1.4 பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கிங் நம்ம பண்ணிக்கணும். பண்ணிட்டு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு நேராக நம்ம இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தை இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.